தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இயேசுவுக்குள் நாங்கள் பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவையை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை பலப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, சமாதானத்தை மாறுதலையும் கட்டளையிடுங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தேவன் சர்வ வல்லவர் என்பதை எப்போதும் நினைப்பில் வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் அந்த சர்வ வல்லமையை எனக்காக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களோடு கூட இருந்தார், உங்களோடு கூட இருக்கிறார், எதிர்காலத்திலும் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், முன்னேறச் செய்வார், செழிக்கச் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எனக்கு பிடித்த ஒரு துதி இருக்கிறது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது சொன்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆக்சுவலாக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கே தேவனை சுற்றி இருக்கிற அந்த 4 ஜீவன்கள் கர்த்தரை எப்போதும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி துதிக்கின்றன என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இருந்தவரும், அதாவது கடந்த காலத்தில் இருந்தார், இருக்கிறவர் நிகழ்காலத்தில் இருக்கிறார், வருகிறவர் நம்முடைய வருங்காலத்திலும் இருப்பார். அவர் நித்திய தேவன். கடந்த காலத்தில் இருந்தவர் இப்பொழுது நிகழ்காலத்தில் நம்மோடு கூட இருக்கிறார், எதிர்காலத்தில் நம்மோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும், அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அவர் தன் சர்வ வல்லமையை நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, நமக்கு உதவி செய்யும்படி பயன்படுத்துகிறார். அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அதை மட்டும் 3 தடவை சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார், நீதிபரராக இருக்கிறார். அவருக்குள் அந்தகாரம் கிடையாது. பாவம் அவருக்கு அருவருப்பான ஒரு காரியம். இதெல்லாம் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் தேவனை குறித்த ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். பாருங்கள், பரலோகத்தில் கர்த்தரை குறித்து நம்மளை காட்டலாம் அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆக்சுவலாக அவங்க பல காரியங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த காரியங்களை சொல்கிறாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இது தேவனுடைய சுபாவங்களில் பிரதானமான சுபாவங்கள் இது. அவர் நித்திய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்குள்ளே பாவம் கிடையாது, அந்தகாரம் கிடையாது, துன்மார்க்கம் கிடையாது. அவர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி, அவர் நன்மை செய்கிறவர், சரியானதை செய்கிறவர், ஞானமானதை செய்கிறவர். அவர் தீமை செய்கிற, துன்மார்க்கமான காரியங்களை செய்கிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு சீரியா சிலிஷியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாக இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து
என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அதை நம்ம போன மெசேஜில் தியானிக்க ஆரம்பித்தோம். இன்று தொடர்ந்து தியானிப்போம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் சவுல் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை பாருங்கள், அவர் தேவன் மீது, யெகோவா தேவன் மீது வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த இயேசுவை குறித்த அந்த போதனை அவர் கள்ளப்போதனை என்று நம்பினார். இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு போதனை, தேவ மக்களை சரியான பாதையிலிருந்து விலகச் செய்கிற ஒரு போதனை அப்படின்னு நம்பினதுனால கிறிஸ்துவ மக்களை மிகவும் துன்புறுத்தினார். அவர் சும்மா ஏதோ ட்விட்டரில் ஒரு கமெண்ட் போடுறதோ, இல்லை பேட்டி கொடுக்குறதோ, இல்லை ஏதோ 1-2 காரியங்களை சொல்கிறது, இல்லை போராட்டம் நடத்துகிறதோ, அப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் செய்யலை அவர். அதெல்லாம் சாதாரண காரியங்கள். அவர் எப்படின்னா பாருங்கள், வீட்டுக்குள்ளே போய், ஒரு ஆளோட வீட்டுக்குள்ளே போய், அவன் குடும்பம் தங்குற அந்த இடத்துக்குள்ளே போய், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பான அடைக்கலமான அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கணவன் மனைவி ஆண் பெண் யாருன்னெலாம் பார்க்குறதில்ல. இயேசுவை விசுவாசித்திருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தரன்னு இழுத்துட்டு போய் அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்கள துன்புறுத்தி, நிறைய பேரை தூஷணம் பண்ணுறதுக்கெலாம் வற்புறுத்தி இப்படிலாம் பல காரியங்கள் செஞ்சார். அவர் கைது செய்து ஜெயிலில் போட்ட அந்த ஆட்களுக்கு அவங்க மேலே விசாரணை நடத்துகிறாங்க. அதில் இவர் முக்கிய பங்காக இருக்கிறார். அவங்கள அவங்க மீது அவங்களுக்கு மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்ட போது பவுல் அப்போஸ்தலன் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இவர் ஓட்டு போடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ அநேக பேருடைய மரணத்திற்கும் துன்பத்திற்கும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒரு அற்புதமான மனிதராக மாற்றி, தேவ ராஜ்யத்தில் ஒரு பிரதானமான ஊழியக்காரனாக மாற்றி, தேவ ராஜ்யத்தை உலகமெங்கும் பரப்பக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார் இல்லையா? இது கர்த்தரால் முடியும். கர்த்தர் இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக எழுதி வச்சிருக்கிறார். நாம் பலவிதமான மக்களை சந்திக்கிறோம். ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக பல பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? ரைட். ஒரு சிலர் இயேசுவுடைய சுவிசேஷத்தை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ஆனால் உடனே டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. ரைட். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். திரும்ப அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அவங்களுக்காக ஜெபிக்கணும், பல காரியங்கள் செய்கிறோம். ஒரு சிலர் பார்த்தோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க இல்லையா? எனக்கு இது வேண்டாம், நான் ஒன்றும் உங்களுக்கு எதிரி இல்லை, இது வேண்டான்னு நான் ஒன்றும் நிராகரிக்கலை, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. ஒரு சிலர் அவுட்ரைட்டாக வேண்டவே வேண்டாம், இதை கொண்டே வராதிங்க அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சிலர் இதை எதிர்க்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் எதிர்க்கிறது மட்டும் இல்லை, வெறுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த எதிர்ப்பு வெறுப்பெல்லாம் அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. ரைட். ஒரு சிலர் அதை சின்ன சின்ன விதங்களில் வெளியில் காமிப்பாங்க. ஒரு சிலர் அவுட்ரைட்டாக ரைட் உபத்திரவத்தை உண்டாக்குறதுலையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுலையும் ரைட் செயல்லையே இறங்கிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம் நம்ம. அப்போ அவங்க மத்தியில் நம்ம இயேசுவை தொடர்ந்து சொல்லணும், இயேசுவுக்காக ஊழியம் பார்க்கணும், இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னும்போது சில சமயங்களில் சோர்வு உண்டாகுது. இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு ஜெபிச்சிருக்கிறோம், இன்னும் மாற்றம் உண்டாகலையே அப்படின்லாம் எண்ணம் வருது. இல்லை நம்ம சில சமயம் என்ன பண்ணிடுறோம், நம்மளாக ஒரு டிசிஷன், ஒரு ஆட்களை பார்த்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இவன் ரசிக்கப்பட முடியும், இது கொஞ்சம் கஷ்டமான கேஸு, இவன் வாய்ப்பே இல்லை, அவன் வேண்டவே வேண்டாம், ராஜ்யத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட என்னால் மாற்ற முடியும்
அப்படியே தலைகீழா, ரைட், அழிக்க நினைத்தவனை என்னால் கட்ட வைக்க முடியும். ரைட், அவர் தேவ ராஜ்யத்தை அழிக்கணும், இயேசுவின் பாதையை வழிபன, இந்த இயேசுவை குறித்த இந்த பிரசங்கம் ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு வேலை பார்த்த ஒரு ஆளை, ரைட், உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரப்புகிற ஆளாக கர்த்தர் மாற்றினார். இல்லை, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறார். சரி, பவுல் அப்போஸ்தலனே இதை சொல்கிறாரு பாருங்க. தீத்துக்கு எழுதின உபதேசம் நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போ இந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், அதாவது அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்தில் நாமும், சொல்லுங்கள், நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பயக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னம் ஆனபோது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, சொல்லுங்கள், இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிங்களேன். ஒரு மோசமான இடத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனால் பலத்த விதத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரர், அவர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தான் இருந்தோம், புத்தி இல்லாமல் நடந்தோம், தீமையான காரியங்களை செஞ்சோம், நம்மளை கர்த்தர் ரட்சித்தார்ல, நம்மளை கர்த்தர் தேவராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தார்ல, நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார்ல. அதே போல் இப்போ நம்ம சந்திக்கிற அந்த ஜனத்தையும் கர்த்தர் ரட்சிப்பார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சில சமயம் பாருங்கள், நம்ம இங்கிட்டு வந்துட்டதுனால இப்போ நம்ம ஊழியம் பார்க்கும்போதோ இல்லை சுவிசேஷத்தை சொல்லும்போதோ இல்லை இயேசுவை பகிர்ந்து கொள்ளும்போதோ ஆட்களை நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்ட் கூட கம்பேர் பண்ணிடுறோம். பழசை மறந்துடும் பாருங்க. மறக்கக்கூடாது, இந்த விதத்தில் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளையும் கர்த்தர் மன்னிச்சார்ல, நம்மளையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார்ல. கர்த்தர் இப்போ நம்ம சந்திக்கிற அந்த ஜனத்தையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். ரைட், அவங்களையும் பயன்படுத்துவார், அவங்க மூலமாகவும் பலத்த கிரியை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் இதை திரும்ப திரும்ப அநேக இடங்களில் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் போகலாம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு அருமையான போதனை கொடுக்குறாரு. முதல்ல கர்த்தர் எப்படி தேவ வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை போதிக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அநேக மக்களுக்கு தரிசனமானார். அவங்களாம் யார் அப்படின்ற காரியங்களை குறித்துலாம் அவர் சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லும்போது 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு ஆகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா. பார்ன் அவுட் ஆஃப் டியூ சீசன் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவர் இயேசு உயிரோடு இருக்கும்போது அழைக்கப்பட்டவர் இல்லை. இவர் இயேசு உயிர்த்தெழுந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இவர் ரட்சிப்புக்குள்ளே வந்தார். ரைட், கர்த்தர் இவருக்கு தரிசனமாகி இவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 9ஆம் வசனம், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன்,
தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ கவனிங்க, அவருக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது பாரு. நாம் தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தினோம், அவங்களுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தோம். நம்ம அப்போஸ்தலன் ஆகிறதுக்கு நம்ம இயற்கையாக பார்த்தா நம்மளுக்கு தகுதியே இல்லை, லாய்க்கே கிடையாது. ஆனால் தேவன் இரக்கம் பாராட்டினார், தேவன் கிருபை பாராட்டினார். தேவன் என்ன இன்னைக்கு இப்படி மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நான் இன்றைக்கி ஊழியம் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே ஆழமாக இருக்குது. இது அவர் திரும்ப திரும்ப வேறு விதங்களில் பல நிருபங்களில் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்திலேருந்து வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்ததினால் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. 14 வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க, கவனிங்க நல்லா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இதெல்லாம் எழுதப்பட்டதோட நோக்கம் என்ன? கர்த்தர் இரக்கமுள்ளவர், யாரையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ மோசமான இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும், தன்னுடைய பிள்ளையாக மாற்ற முடியும், அவர்களை பயன்படுத்த முடியும் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காகத்தான். எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு பகுதி இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான பகுதி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருந்தார், மனாசே அப்படின்னு. இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் இருக்கிறதுலே மோசமான ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஏகாபு இல்லை ஆகாபு, படம் மோசமான ஆள். இந்த பக்கம் யூதா சாம்ராஜ்யத்தில் இருக்கிறதுலே மோசமான ராஜா யாருன்னு பார்த்தா மனாசே, எசக்கியா ராஜாவோட பையன். எசக்கியா ராஜா கர்த்தரை சேவித்த ஒரு மனிதன், கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரோடு கூட நடந்த ஒரு ராஜா. ஆனால் அவர் பிள்ளை பாருங்க அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு, மிகவும் மோசமான ஒரு ராஜாவாக இருந்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் முதல்ல பார்ப்போம். 2 ராஜாக்கள் 21. இந்த மனாசே ராஜாவோட அவர் செய்த இந்த தீமைகள் எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா, இவருடைய இந்த பாவத்தின் விளைவாக, இவரால் அந்த எருசலேம் மக்கள் செய்த பாவத்தின் விளைவாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மாற்றம் நிச்சயமாகவே வரும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், அவங்க அந்த வார்த்தைகளை கேட்பாங்க, அதனால் மனம் திரும்புதல் உண்டாகும், ரைட், நியாய தீர்ப்புகள் தவிர்க்கப்படும், அப்படிப்பட்ட ஒரு இடம்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த மனாசே ஆண்ட அந்த காலத்தில் நடந்த அந்த கொடுமைகள், அந்த கொடூரம், அந்த துன்மார்க்கத்தின் விளைவாக நியாய தீர்ப்பு வந்தே தீரும், வந்தே ஆகணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு, அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. இவரை கொஞ்சம் பார்ப்போம், நேற்று இவரை குறித்து ஒரு சில காரியங்களை இங்கே கவனிப்போம். முதல் வசனம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபா. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே, இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய, அதாவது எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேல் தேசம்
இந்த ஊருக்கு கானான் தேசத்துக்கு வராங்க இல்லையா, வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு வராங்க. அப்போ அங்கே வசித்த அந்த மக்களுடைய பாவங்களை மாதிரியே இவரும் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ பாருங்கள், இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தில் பல ராஜ்யங்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள், பாவத்தில் வாழ்ந்த ஜனங்கள். அவங்கள கர்த்தர் ஏன் வெளியேற்றினார் அப்படின்னா, அவங்களுடைய பாவங்களின் நிமித்தம்தான் வெளியேற்றினார். கர்த்தர் ரொம்ப நியாயமானவர். பாருங்க, அவர் எகிப்தில் இஸ்ரவேல் தேசத்தை வச்சுருந்ததுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த இடத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் தேசம் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் பழுகி பெருகி ஒரு தேசமாக மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பினார். அதான் கர்த்தருடைய திட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த பூமியில் ஆல்ரெடி தேசங்கள் இருக்கிறாங்க, ரைட்? அவங்களுடைய பாவங்கள் இன்னும் நிறைவடையலை அப்படின்னு சொல்கிறார். பாவிகளாக தான் இருந்தாங்க, ஆனால் அந்த நியாய தீர்ப்புக்கு தகுதியான அளவுக்கு அவங்களுடைய பாவங்கள் முழுமையடையலை, ரைட்? அதனால் கர்த்தர் 400 வருஷம் அமைதியாக இருக்கிறார். ஒரு பக்கம் இங்கிட்டு இஸ்ரவேல் தேசம் பெருகணும், அதுக்கு இடம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இந்த சைடு பார்த்தோம்னா, இந்த மக்கள் வந்து ஆபிரகாமுடைய காலத்தில் நியாயம் தீர்க்கப்பட முடியாது. ஏன்னா அவங்க பாவம் அந்த அளவுக்கு வளரலை. கர்த்தர் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அப்படியே நியாய தீர்ப்பு கொண்டு வருகிற தேவன்லாம் கிடையாது. ஒரு ரேஞ்சுக்கு வரணும், நிறைவடையணும், பூர்ணம் அடையணும், ரைட்? அப்போ தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வர்றார். இங்கே பார்க்குறோம், அந்த 400 வருடங்களில் இவங்க வந்து பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து அது இன்னும் மோசமாகி ஒரு இடத்துல இவங்களை நியாயம் தீர்த்தே ஆகணுன்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க இந்த தேசங்கள்லாம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த 400 வருஷம். கர்த்தர் ரொம்ப நியாயமானவர். பாருங்க, சும்மாலாம் அவங்கள போய் இருக்கிற அவங்க இருந்த பூமியை விட்டு அவங்கள தூக்கி எறி வர கர்த்தர் கிடையாது. அப்போ அவங்க மேலே நியாய தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக அவங்க மீது நியாய தீர்ப்பு வந்துச்சு. அவங்க அகற்றப்படுறாங்க. இவங்க வந்து அந்த தேசத்தை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லையா, சொந்தமாக்கிக்கிறாங்க. அப்போது அவங்க ஏன் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க? ஏன் அந்த தேசத்திலேருந்து அவங்க அழிக்கப்பட்டாங்க? ஏன்? பாவத்து நிமித்தம். ஹல்லேலூயா. அப்போது இப்போ இந்த மனாசே ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த தேசங்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இவரும் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கர்த்தர் நியாயமாக பார்த்தா அவங்கள தண்டிச்சா அதே கர்த்தர் இவங்கள என்ன பண்ணணும்? இவங்க மீது நியாய தீர்ப்பை கொண்டு வரணும் இல்லையா? மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை. தொடர்ந்து வாசிப்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல. பாருங்க, யாரை காப்பி பண்ணுறான் பாருங்க. அவளை நல்லா அப்பா இருந்தார், அவரை பின்பற்றதை விட்டுவிட்டு, ரைட்? இஸ்ரவேல் ராஜா ஆகாப் இருக்கிறதுலே மோசமான ராஜா, அவரை பின்பற்றி இவரும் இருக்கிறதுலே மோசமான ராஜாவாக மாறிட்டு இருக்கிறார், ரைட்? இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமில் என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை, சரி கவனிங்க, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த அந்த பிரசனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தின அந்த தேவாலயத்துக்குள்ளே, தன்னுடைய நாமத்தை விளங்க பண்ணின அந்த தேவாலயத்துக்குள்ளே இவன் கொண்டு வந்து விக்கிரகங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான். விக்கிரகங்களுக்கு பலிபீடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு மாறிட்டான் பாரு. இவனோட மூதாதையரான தாவீது, சாலமன், இவங்க அப்பா எசேக்கியா, இவங்கெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்பட்டவர்கள், தேவாலயத்துக்காக பல காரியங்களை செஞ்சவங்க. இவர் எப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆகாபை பின்பற்றி விக்கிரகங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். 6ஆம் வசனத்தை கவனிங்க. தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பனதை மிகுதியாய் செய்தான்.
இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலிருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்துக்கு என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். கர்த்தர் அதை திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாருங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருவருப்பான காரியங்கள். கர்த்தருடைய பிரசனம் இருக்கிற இடத்துல, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த இடத்துல இவன் கொண்டு வந்து விக்கிரகங்களை வைக்கிறான். ஹல்லேலூயா. சரி, 8ஆம் வசனம். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியையும், இந்த தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லி இருந்தார். கர்த்தர் இப்படி நல்ல வாக்குத்தத்தங்களாம் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் கவனிங்க, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். ஹல்லேலூயா. இப்போ அவங்க செஞ்ச அளவுக்கு கூட இல்லை, அவங்கள மிஞ்சிட்டாங்க. அவங்கள பாவம் செய்கிறதுல அவங்கள காட்டிலும் மிஞ்சி அவங்கள காட்டிலும் அதிகமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் நியாய தீர்ப்பு வந்தே ஆக வேண்டும். ஏன்னா கர்த்தர் நீதிபரர், நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவங்கள தண்டிச்சிருக்கிறாரு, அவங்க மீது நியாய தீர்ப்பு கொண்டு வந்துருக்கிறாரு. இவன் இப்படி பண்ணிட்டு தெரிகிறான், அவங்கள காட்டிலும் அதிகமாக பாவம் செஞ்சிட்ருக்கிறான். அதுவும் இல்லாமல் பாருங்கள், அந்த ஜனங்களாம் கர்த்தரை அறியாதவங்க. இவங்களுக்கு கர்த்தரை தெரியும். கர்த்தர் தன்னை இவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, தன்னுடைய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, தன்னை குறித்த அறிவையும் வெளிச்சத்தையும் இந்த ஜனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இவங்களுக்காக பல பயங்கரமான அற்புதங்களா, பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் அனுபவித்து இந்த அறிவை பெற்ற இந்த ஜனம் அவங்கள காட்டலாம் இப்போ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனத்தின் மீது நியாய தீர்ப்பு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நியாய தீர்ப்பு வந்துச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னை பிரமிக்க வச்சது இந்த காரியங்கள் இல்லை, பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம், கவனிங்க. 23ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இல்லை 23 வேண்டாம், 24 போவோம். 24 இங்கே பார்த்தோம்னா முதல் வசனத்தை வாசிப்போம். அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் வந்தான். இப்போ மனாசெல்லாம் இறந்துட்டார், அவருடைய சந்ததி இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. மனாசேக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார், அதுக்கப்புறம் ஓசையா வந்தார், அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் வந்தாங்க. அந்த காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் வந்தான். யோயாக்கிம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். கவனிங்க 3ஆம் வசனம். மனாசே, இப்போ மனாசே மரித்து போனதுக்கப்புறம் ஒரு 2-3 தலைமுறை ஆட்சி மாறிடுச்சு. அவங்களோட சந்ததி தான், ரைட், வேறு வேறு ஆட்கள் வந்துட்டாங்க. மனாசேயுடைய பையன், பேரன், அதுக்கு கொள்ளு பேரன்லாம் வந்துச்சு. இப்போ கொள்ளு பேரனோட நாட்களில் தான் இந்த நியாய தீர்ப்பு வருது. ஆனால் ஏன் வந்துச்சுன்னு இங்கே கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். மனாசே காலத்தில் மனாசே காலத்தில் அந்த எருசலேமில் வாழ்ந்த மக்கள் இவங்க செய்த அந்த பாவத்து நிமித்தம் அந்த நியாய தீர்ப்பு வந்தே ஆகணுன்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்துட்டாங்க. இப்போ அதை நிப்பாட்டவே முடியாது. யோசியாவோட காலத்தில் கொஞ்சம் டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது. ஆனால் அப்பயுமே கர்த்தர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு வந்தே ஆகான்னு நீ என்ன தேடுறதுனால உன் காலத்தில் இது வராதுன்னு கர்த்தர் யோசியா ராஜாவுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. இதான் ஏன் காமிச்சேன்னா, மனாசே யாருன்னு உங்களுக்கு விளங்கணும்ல, மனாசே எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக இவ்வளவையும் வாசித்தோம்.
இவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷன், துன்மார்க்கமான மனுஷன், இவருடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தையே நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்து தேவ ஜனம் அடிமைப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போக ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இந்த ராஜா, ஹல்லேலூயா, இந்த ராஜா பாபிலோன் அசிரிய ராஜா வந்து இவர் செய்த காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் இவர் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு. அசிரிய ராஜாவின் காலத்தில் அசிரிய ராஜாக்கள் வந்து இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக பிடிச்சிட்டு போய் இவரை அங்கே சிறையில் வச்சிடுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் அங்கே இருந்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அதை கொஞ்சம் வாசிப்போம், அந்த காரியங்களை கொஞ்சம் வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 33 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கவனிங்க, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போயிட்டார். இப்போ முட்செடிகள்னால பிடித்து கொண்டு போனாங்களா, அதை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஒரு ராஜா முட்செடினால் கட்டப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், வெண்கல சங்கிலினால் கட்டி தரன்னு அடிமை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோ பிரச்சனையில் மாட்டினதுக்கப்புறம் கவனிங்க, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, யார் கெஞ்சுதலுக்கு? மனாசேயோட கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினாராம். அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இந்த ஆளுக்கு நம்ம வாசிச்சோம்ல, அவ்வளவு கொடூரத்துக்கும் காரணமான மனாசேக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுறாரு. இரக்கம் பாராட்டினது மட்டுமல்ல, அவனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து எருசலேம் ராஜ்யத்தில், யூத ராஜ்யத்தில் மறுபடியும் அவரை ராஜாவாக அமர பண்ணி ஆளுகை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். இந்த மனுஷனால் தேவ ஜனங்கள் பூரா இப்போ அடிமைத்தனத்துக்குள்ளே போக போகிறாங்க. மாறாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, மாற்ற முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தர் மனாசேவுக்கு இரக்கம் பாராட்டுறாரு. இந்த மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நீ அழிகிறத பார்த்தானே ஊரை பூரா அழிச்சு வச்சுருக்கிற, உன்னை எதுக்கு பிடிச்சிட்டு போனேன்? பிடிச்ச இடத்துல உன்னை வெட்டியிருக்கணும். அப்படி கூட யோசிப்போம்ல. ஆனால் கர்த்தர் இந்த மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டுறாரு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க. இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், மகிமையான தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன், சர்வ வல்லவர், யாரையும் மாற்றக்கூடிய ஒரு தேவன். அதனால் நான் உங்களை மறுபடியும் ஊக்கப்படுத்துகிறேன். யாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் விசுவாசித்து கொண்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு கிராமத்துலேயோ ஒரு பட்டணத்துலேயோ ஒரு ஏரியாலேயோ நீங்கள் ஊழியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர். நிச்சயமாகவே அந்த ஜனங்களை மாற்றுவார், ரட்சிப்புகளை கொண்டு வருவார். ரைட். ஏன் விழுந்து போன விசுவாசிகளை கூட கர்த்தர் மாற்றுவார். ஒரு சில விசுவாசிகள் ரட்சிப்புகளை வந்திருப்பாங்க, ஆனால் உலகத்தை மாதிரியே தான் தெரிவாங்க. ரைட். உள்ளார்ந்த கேரக்டர், அவங்க செய்கிற காரியங்களில் நிறையா மாற்றம் வந்திருக்காது. ஒரு சிலரை பார்த்து மனசொடைஞ்சு போயிடும் இல்லையா? சோர்ந்து போகாதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வருவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.